ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். வால்மீகியின் வாலி ராமனை பார்த்து சொல்கிறான், நீ தபசி வேடம் போட்ட பாவி. சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். ராமனை மன்னித்து ராமனை மனிதனாக்குகிறான். கம்பன் கடவுளாகிறான். வாரியார் மன்னிக்க தவறிவிட்டார். வாலியும் மன்னிக்க தயாராக இல்லை. ஆனால் கம்பன் ராமனை காப்பாற்றுகிறான். தோழர்களே, அங்கதான் எங்களை போன்ற கவிவாணர்களுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டியே. சென்னை மயிலாப்பூரில் கடந்த 8ஆம் தேதியன்று கம்பன் கழகத்தின் பொன்விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை கம்பன் கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் தொகுத்த கம்பன் கலை களஞ்சியம் என்ற நூலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து கவி சக்கரவர்த்தி கம்பர் விருதை கவிப்பேரரசு வைரமுத்துவுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவில் உரையாற்றிய வைரமுத்து, ராமனுக்கு நேர்ந்த இழிவை கம்பன் துடைத்தான். வாலியை மறைந்து நின்று கொன்றதால் ராமன் களங்கத்தை சுமந்தான். அப்போது அவரை ராமச்சந்திரன் என்று அழைத்தான் கம்பன். சூரியனுக்கு கலங்கமில்லை, சந்திரனுக்கு கலங்கம் உண்டு. அதனால் ராமனை சந்திரனுடன் கம்பன் ஒப்பிட்டான் என்று வாரியார் சொல்வார். ராமனின் குற்றத்தையும் கலங்கத்தையும் வாரியாரும் வால்மீகியும் மன்னிக்க தவறிவிட்டனர். ஆனால் கம்பன் ராமனை காப்பாற்றினான். உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது சொல்தான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்த குற்றம் ஆகாது என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்கிறது. சமூகம் தெரிந்த உளவியல் தெரிந்த கம்பன் ராமன் என்ற ஒரு குற்றவாளியை முற்றிலும் விடுவிக்கிறான். ராமனை மன்னித்து மனிதனாக்குகிறான் கம்பன். இதன் மூலம் கம்பன் கடவுளாகிறான் என்று பேசினார். இதையடுத்து வைரமுத்துவின் இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்து கடவுள் ராமரை புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என கூறியதற்கு பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பினர் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். வைரமுத்து இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக கூறி தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் விஜயகுமார் தலைமையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கவிஞர் வைரமுத்துவை குண்டர் சட்டத்தில் அடைக்க கோரி விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கோவை சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தற்போது இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு கவிஞன் ஒரு பாட்டுக்குள் தன் விரல வைப்பான், கண்ண வைப்பான், காத வைப்பான். ஒரு சொல்லில் தான் இருதயத்தை வைப்பான். இதில் இருதயம் வைத்த சொல் என்ன தெரியுமா? காசில் குற்றம். காசு என்பது குற்றம். குற்றமற்ற வெற்றியை உடைய கம்பன் இதான் வர்றான். எந்த குற்றம் வந்தது? அவனுக்கு என்ன குற்றம் வந்தது? வாரியார கேட்டாங்க, ரகுவம்சத்தில் பிறந்தவன் தானே ராமன், அவனை ராம சூரியன் என்று தானே அழைத்திருக்க வேண்டும். அவனை ஏன் ராமச்சந்திரன் அழைச்சாங்க? ராம சூரியன் தானே ரகுவம்சம். அவனை ஏன் ராமச்சந்திரன் என்று அழைத்தார்கள்? வாரியார் சொன்னார், வாலியை மறைந்து நின்று கொன்று அதனால் வருகிற களங்கத்தை சுமக்க போகிறவர் என்பதனால் அவன் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்பட்டார். சூரியனுக்கு களங்கமில்லை, சந்திரனுக்கு களங்கம் உண்டு. ராமன் களங்கப்பட்டான், அதனால் சந்திரனுக்கு ஒப்பிட்டு அழைக்கப்பட்டான் என்று சொன்னார் வாரியார். ராமனின் குற்றத்தை களங்கத்தை வாரியார் மன்னிக்க தவறிவிட்டார். வாரியார் மன்னிக்க தயாராக இல்லை. வால்மீகி மன்னித்தானா? அவரும் மன்னிக்கவில்லை. வால்மீகியின் வாலி கேட்கிறான், எப்பா வால்மீகியின் வாலி கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் விழாவில் அம்பு செலுத்தி மறு விழாவில் எடுத்த மாதிரி இருக்கும். அவன் கேட்கிறான், அட பாவி, நீ என்ன அரச குலத்தவனா? நீ ராஜவம்சத்தை சேர்ந்தவனா? இல்லை, நீ தபசி வேடம் போட்ட பாவி. இது யார் சொல்றது? வால்மீகியின் வாலி ராமனை பார்த்து சொல்கிறான், நீ தபசி வேடம் போட்ட பாவி. புல் மூடிய பாழ்கிணறு, புல்லால் மூடப்பட்ட பாழுங்கிணறு. புல் என்று நினைத்து நான் கால் வைத்தால் இறந்து விடுவேன், அமிழ்ந்து விடுவேன், ஆழ்ந்து விடுவேன், அழிந்து விடுவேன். நீ புல்லால் மூடப்பட்ட பாழ்கிணறு. அவன் கேட்கிற அடுத்த கேள்வி, ஏப்பா என்னை கொன்றாய்?
நான் குரங்கு வம்சத்தவன். முனிவர்கள் என் தோலை பயன்படுத்துதல் தகாது, மாட்டவும் மாட்டார்கள். என் தோலை முனிவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். இன்னொன்று, என் மாமிசத்தை தபசிகள் புசிக்கவும் மாட்டார்கள். பிறகு ஏன் என்னை கொல்ல பார்க்கிறாய்? இந்த கேள்வியெல்லாம் இது கம்பன்ல இல்ல. இந்த கேள்வி வால்மீகில இருக்கு. வால்மீகி மன்னிக்க தயாரா இல்லை, வாலியும் மன்னிக்க தயாராக இல்லை. வாலி தன் உடம்பில் புகுந்தது என்று கண்ட பிறகு வாலி பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும் மன்னிக்க முடியாத தண்டனைகள் என்றுதான் தோன்றும். ஆனால் கம்பன் ராமனை காப்பாற்றுகிறான். தோழர்களே, அங்கதான் எங்களை போன்ற கவிவாணர்களுக்கு என்ன எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுத்திருக்கிறார் என்று தோன்றும். அவன் சொன்னா, ஏப்பா ஒரு தப்பு பண்ணிட்டியே, என் மீது என்ன பிழை கண்டாயப்பா? ராமனின் வாலி கேட்கிறான், என் மீது என்ன பிழை கண்டாயப்பா? அதன் பிறகு அவன் கேட்கிற கேள்வி, நீ நாட்டில் ஒரு காரியம் செய்தாய், காட்டில் ஒரு காரியம் செய்தாய். நாட்டில் உன் அரசை உன் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய், காட்டில் என் அரசை என் தம்பிக்கு விட்டு கொடுத்தாய். அட பாவி, ரெண்டு காரியம் மாத்தி மாத்தி செஞ்சிருக்கியே. நீ ஆள வேண்டிய அரசை உன் தம்பிக்கு கொடுத்தாய், நான் ஆள வேண்டிய அரசை என் தம்பிக்கு கொடுத்தாய். எப்படி காரியம் செய்திருக்கிறாய்? ஆனால் பரவாயில்லை, நீ புத்தி மாறி போயிட்ட. அங்கதான் வர்றான். ஆவியை, சனகன் பெற்ற அன்னத்தை, அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. இங்க வச்சிருக்கான் வார்த்தையை. 10,000 பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வீரியம், அழகு, நீட்சி, ஆழம் ரொம்ப கவனித்து பார்க்கணும். திகைத்தனை போலும் செய்கை. இந்த திகைத்தல் என்றால் என்ன என்று நான் பார்த்தேன். சொல்லுதான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது. சொல். மனிதர்கள் அல்ல, அரசமைப்பு சட்டம் அல்ல, அரசாங்கம் அல்ல, அதிகாரம், பணம் அல்ல, சொல்தான். ஏனென்றால் இந்த சொல், நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த சொல் 5000 ஆண்டுகளாக ஆளப்பட்டிருப்பது, இன்னும் 50,000 ஆண்டுகள் ஆளப்பட வேண்டியது. இந்த சொல் எனக்கு சொந்தமானதல்ல, நான் முழுக்க சுவீகரித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சொந்தமற்ற சொல்லை நான் எவ்வளவு எடுத்தாடுகிறேன் தெரியுமா? அவ்வளவு எடுத்தாடுகிறேன். சொல்லின், சூரியனின் வேகத்தை விட சொல்லின் வேகம் அதிகம். சூரியனிலிருந்து முதல் கிரணம் இந்த பூமியை தொடுவதற்கு 8 நிமிடங்களும் 20 நொடிகளும் ஆகின்றன. 8 நிமிடங்களும் 20 நொடிகளில் செய்ய வேண்டிய வேலையைத்தான் சூரிய கிரணம் செய்கிறது. ஆனால் மண்ணுக்கும் விண்ணுக்கும் என்று ஒரு கவிஞன் எழுதினால் 2 சொற்களில் அவன் சூரியனை தொட்டுவிட்டு மண்ணுக்கு வந்து விடுகிறான். சூரியனை விட வேகமானது சொல். அந்த சொல்லை போட்டான் திகைத்தனை போலும் செய்கை. எடுத்து பார்க்கிறேன், திகைத்தல்னா என்னன்னு. திகைத்தல் என்றால் பிரமித்தல். இன்னொரு சொல் மயங்குதல். இந்த வார்த்தை தான் அழகு. மயங்குதல். மதிமயங்கி விட்டான். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டத்தின் 84ஆம் பிரிவு சொல்லுகிறது, புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி. 84ஆம் பிரிவு. இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ? சட்டம் தெரியாது, அவனுக்கு சமூகம் தெரியும், உளவியல் தெரியும். இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். ராமனை மன்னித்து ராமனை மனிதனாக்குகிறான். ராமன் அந்த இடத்தில் மனிதனாகிறான். கம்பன் கடவுளாகிறான். பாத்திரம் மனிதனாகும், படைத்தவன் கடவுளாவான். இதுதான் பாத்திரத்திற்கும் கவிஞனுக்கும் உள்ள வேறுபாடு. நண்பர்களே,
நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். தோழர்களே, உங்களோடு நான் நீண்ட உரையாடல் செய்துவிட்டேன். நினைத்தே செய்கிறேன், வேண்டுமென்றே செய்கிறேன். இந்த சபை உங்களை விட்டால் எனக்கு கிடைக்காது. இப்படி ஒரு சபையை நான் கூட்ட முடியாது. நீங்கள் கைதட்டுவதற்கு கரங்களோடும், கேட்பதற்கு செவிகளோடும், வாங்கிக் கொள்வதற்கு இதயத்தோடு வந்திருக்கிறீர்கள். நம்முடைய கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் ஒரு கரகாட்டம் ஆடுவது போல தலைக்கு மேலே கைகளை தூக்கி அவர் கைதட்டுகிற போது இன்னும் கொஞ்சம் பேசு வைரமுத்து என்று என்னை கெஞ்சுவது மாதிரி இருக்கிறது. போதும். ஜெகத் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வது? தமிழ்நாட்டில் அமைப்புகள் அருகிவிட்டன. பல அமைப்புகளுக்கு உயிர்ப்பு இல்லை, பல அமைப்புகளுக்கு நிதி இல்லை, மிக முக்கியமாக பல அமைப்புகளுக்கு கூட்டம் சேர்க்க முடியவில்லை. பல அமைப்புகள் 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றால் முதல் கூட்டத்திற்கு வந்தவன் தான் 25வது கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, முதல் கூட்டத்தில் பேசியவன் தான் 25வது வருடமும் பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் புதிய இளைஞர்களை, புதிய தலைமுறையை, கம்பனில் காதல் கொண்டவர்களை சேர்த்து வைத்த உங்களுக்கு நன்றி. நீங்கள் பல்லாண்டு வாழ்க. விருது பெற்ற SP முத்துராமன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க கம்பன், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.